ஓம் சாந்தி. இறைவனுடன் உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 16. மிக இனிய தந்தையே, நாங்கள் சந்தோஷமாகவும் சக்திசாலியாகவும் இருப்பது எப்படி? இனிய குழந்தைகளே, ஒருவர் எந்த அளவு பொறுத்துக் கொள்கிறாரோ அந்த அளவு அவரது சக்தி அதிகமாகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் நினைவில் இருப்பவரிடத்தில் பொறுத்துக் கொள்ளும் குணம் நிச்சயம் இருக்கும். சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பதால் அவரது மகிழ்ச்சியும் சக்தியும் தெளிவாக தெரியும். அவரது முகத்தில் பலவீனத்தின் எந்த அடையாளமும் தெரிவது இல்லை. சில நேரங்களில் மனதின் நிலை தடுமாறுகிறது. பின்னர் சற்று நேரம் கழித்து சரியான நிலையை அடைகிறது. எனினும் அதனால் கரை படிந்து விடுகிறது. கேள்வி எண் 17. மிக இனிய தந்தையே, நாங்கள் எதை பயிற்சி செய்ய வேண்டும்? இனிய குழந்தைகளே, இப்போதைய நேரத்திற்கு தக்கபடி உள்முகமாக இருப்பது, சப்தத்தை கடந்து இருப்பது, செயலில் இருக்கும்போதே அவ்யக்த நிலையில் இருப்பது ஆகியவை உங்களிடம் தெரிய வேண்டும். ஆனால் அவைகள் குறைவாக காணப்படுகிறது. நீங்கள் எந்த நிலையை எப்போது விரும்பினாலும் அவைகளை உருவாக்க முடிய வேண்டும். இந்த பயிற்சி செய்ய உங்கள் மனதை பழக்கப்படுத்துங்கள். ஒரு நொடியில் சப்தத்திற்கு வருவதையும் அடுத்த நொடியில் அதை கடந்து செல்வதையும் நீங்கள் அவசியம் பயிற்சி செய்ய வேண்டும். சேவையின் எண்ணங்களை ஒரு நொடியில் எழுப்பவும் அடுத்த நொடியில் அந்த எண்ணத்தை கடந்து உங்கள் உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருக்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சி மிகவும் அவசியமானது. உலகியல் உணர்வில் இருந்து வெளிவர முடியவில்லை என இருக்கக்கூடாது. செயல்களை செய்ய ஒரு நொடியில் உடல் உணர்விற்கு வாருங்கள். பின்னர் வேலை முடிந்தவுடன் ஒரு நொடியில் உடல் அற்றவராக மாறிவிடுங்கள். யார் இந்த பயிற்சியை நன்றாக பயிற்சி செய்கிறார்களோ அவர்களால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். எப்படி தினந்தோறும் காலையில் உடல் பயிற்சி செய்கிறீர்களோ அதே போல அமிர்த வேளையில் இந்த உடலற்ற பயிற்சியை நீங்கள் கட்டாயம் பழக வேண்டும். நீங்கள் இந்த பயிற்சியை நாள் முழுவதும் செய்ய வேண்டும். எனினும்
இந்த முக்கிய பயிற்சியை செய்வதற்கு உகந்த நேரம் அமிர்த வேளை. எப்போது உங்கள் புத்தி மிக பிஸியாக இருக்கிறதோ அப்போது இந்த பயிற்சியை செய்யுங்கள். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த போதிலும் உங்களால் உங்கள் புத்தியை விடுவிக்க முடிய வேண்டும். நீங்கள் விடுபட்ட நிலையில் இருந்து எல்லா செயல்களையும் செய்யும்போது தொடர்ந்து விடுபட்ட நிலையில் இருக்க முடியும். ஏதாவது ஒரு வேலையின் மீது உங்களுக்கு ஈர்ப்பு இருக்குமாயின் ஒரு நொடியில் உங்களால் அதிலிருந்து விலக முடியாது. எனவே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் கட்டாயம் பயிற்சி செய்ய வேண்டும். உடலற்ற நிலையில் இருந்து உடலுக்குள் வரும் பயிற்சி மிக உறுதியாக இருக்க வேண்டும். இறைவன் எப்படி உடலற்ற நிலையில் இருந்து உடலுக்குள் பிரவேசம் ஆகிறாரோ அதே போல குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் முதலில் உடலற்ற நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். பின்னர் உடலுக்குள் நுழைய வேண்டும். நீங்கள் உங்களை அவ்யக்த நிலையில் உறுதியாக இருக்க வைத்து பின்னர் ஸ்தூல உலகத்திற்கு வாருங்கள். கேள்வி எண் 18. மிக இனிய தந்தையே, தெய்வீக புத்தியின் பயன் என்ன? இனிய குழந்தைகளே, குழந்தைகளுக்கு சூட்சும வதனத்தின் அனுபவம் கிடைக்கும். ஆனால் அது தெய்வீக புத்தியின் ஆதாரத்திலேயே கிடைக்கும். தற்போது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது, தனித்துவம் வாய்ந்தது. எனினும் அவைகள் தெய்வீக புத்தியின் ஆதாரத்தில் மட்டுமே கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இறைவனுடன் இனிய உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 19. மிக இனிய தந்தையே, 2 முதல் 5 மணி வரையிலான அதிகாலை அமிர்த வேளையில் தொடர்ந்து அவ்யக்த நிலையில் இருப்பது எப்படி? இனிய குழந்தைகளே, யார் நாள் முழுவதும் உள்முகமாகவும் அவ்யக்த நிலையிலும் இருக்கிறார்களோ அவர்களே அமிர்த வேளையில் அவ்யக்த நிலையில் உறுதியாக இருக்க முடியும். இல்லையென்றால் அந்த போதையோ அல்லது சக்தி சொரூபத்தின் உணர்வோ இருக்க முடியாது. உங்கள் எண்ணங்களில் சோம்பல் கலந்து விடுவதாலும் எண்ணத்தின் கோடுகள் தெளிவாக இல்லாததாலும் சந்திப்பில் கிடைக்க வேண்டிய அனுபவம் கிடைக்காமல் போய்விடுகிறது. கேள்வி எண் 20. மிக இனிய தந்தையே, பரிஸ்தாவாக மாறுவது எப்படி?
இனிய குழந்தைகளே, நீங்கள் அன்புடையவராகவோ அல்லது விலகியவராகவோ ஏதாவது ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா அவர்கள் ஒரே நேரத்தில் அன்புடையவராகவும் விலகியவராகவும் இருக்கிறார். மிச்சமிருக்கும் இந்த வித்தியாசம் முடிந்துவிட்டால் நீங்கள் உள்முகமாக அவ்யக்த மற்றும் அலௌகீக சூட்சும பரிஸ்தாவாக மாறிவிடுவீர்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த மனித உலகில் மனித உடலில் இருந்த போதிலும் எப்போதும் ஒளி மற்றும் சக்தியின் சொரூபமாக இருக்க வேண்டும். அதன் மூலம் யார் உங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு பரிஸ்தா நடமாடுவதைப் போல தெரிய வேண்டும். ஆனால் எப்போது நீங்கள் தனிமையில் அமர்ந்து உள்முகமாகி உங்களை நீங்கள் சோதிக்கிறீர்களோ அப்போதே அந்த நிலை வர முடியும். இந்த நிலை மூலமாக மட்டுமே உங்களால் பிறருக்கு காட்சி கொடுக்க முடியும். எல்லா விஷயங்களிலும் இலகுவாக இருப்பதே பரிஸ்தாவின் முக்கிய சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் எண்ணங்களில் எப்போதும் லேசாக இருக்கிறார்கள், சொல்லில் லேசாக இருக்கிறார்கள், செயலில் லேசாக இருக்கிறார்கள் மற்றும் தங்கள் சம்பந்தங்களிலும் லேசாக இருக்கிறார்கள். இந்த 4 விஷயங்களிலும் லேசான நிலை இருக்குமானால் அதுவே பரிஸ்தாவின் நிலையாக இருக்கிறது. யார் லேசாக இருக்கிறாரோ அவர் ஒரு வினாடிக்குள் எவருடைய சமஸ்காரத்தையும் உணர்ந்து கொள்வார். மேலும் தம் முன்னே எப்படிப்பட்ட சூழ்நிலை வர இருக்கிறது என்பதை அவர்களால் ஒரு நொடியில் கண்டுபிடிக்கவும் முடியும். இது ஒருவர் பரிஸ்தாவாக இருப்பதன் அடையாளமாக இருக்கிறது. இந்த சிறப்புகள் எல்லாம் உங்கள் செயல்களில் தெளிவாக தெரியும் பட்சத்தில் உங்கள் சம்பூர்ண நிலை அருகில் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 21 கேள்வி. மிக இனிய தந்தையே, சூட்சம உலகம் என ஒன்று உள்ளதா? இனிய குழந்தைகளே, சூட்சம உலகம் என்று ஒரு உலகம் இருக்கிறது. இப்போது அந்த உலகத்திற்கு போய் வருவதற்கு பதிலாக நீங்கள் அந்த சூட்சம வதனத்தில் வசிப்பவராக மாற வேண்டும். குழந்தைகளிடம் பாப்தாதா இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். போவதும் வருவதும் அதிகமாக இருக்கக்கூடாது. அது சரியல்ல. நீங்கள் அந்த சூட்சம உலகிற்கு போவதும் வருவதுமாக இல்லாமல் அந்த உலகத்தில் வசிப்பவராக கட்டாயம் மாற வேண்டும்.
கேள்வி எண் 22. மிக இனிய தந்தையே, தன்னிடம் தானே பதில் பெறுவது எப்படி? இனிய குழந்தைகளே, அவ்யக்த நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் எழுப்பிய வினாவிற்கு உடனடியாக மறுமொழி கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உலகிய உணர்வை கடந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் மறுமொழியை கேட்க முடியும். அவ்யக்த நிலையில் எதையும் அறிய வேண்டிய அவசியமே இராது. ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்கிறது என்பதை பாபாவால் நொடியில் அறிய முடியும். ஒவ்வொருவர் சாற்றும் நொடியில் தெளிவாக தாமே தெரிகிறது. அவ்யக்த நிலையில் இருக்கும்போது உணவின் மணத்தை நுகர்வதாலேயே வயிறு நிரம்பி விடுகிறது. ஓம் சாந்தி.